Hello friends, welcome to Ronnie Tailors. இப்போ sleeve design பண்ண போறோம். அதுக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவைன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மெட்டீரியல் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லைன் வந்து நம்ம ஃபேப்ரிக் லூப் போட்டு பால் செயின் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் லைன் வந்து நம்ம பால் செயின் போட்டுருக்கோம். செகண்ட் லைன் வந்து செயின் ஸ்டோன் போட்டுக்கலாம். திரும்ப ஒரு லைன் வந்து பால் செயின் போட்டுக்கலாம். திரும்ப நம்ம வந்து கிளிப் ஸ்டோன் போட்டுக்கலாம். இது வந்து ஒரே வரிசையில் வரத மாதிரி போடணும். இப்போ நம்ம ஸ்டோன்லாம் போட்டுட்டு ரெண்டு ஸ்டோனுக்கு இடையில வந்து நம்ம பீட்ஸ் போட்டுக்கலாம். ஃபேப்ரிக்ல போட்டிருக்கேன். பீட்ஸ் இந்த மாதிரி போட்டுட்டு அப்புறம் திரும்ப நம்ம இங்கே போட்டிருக்கலையே இதே இது போட்டுக்கலாம். இப்போ நம்ம பீட்ஸ்லாம் போட்டுட்டு சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். பீட்ஸு செயின் ஸ்டோனு எல்லாமே நம்ம வந்து சைடு ஸ்டிச் போடணும். இப்போ நம்ம வந்து லைன் மார்க் பண்ணிக்கலாம். ஸ்கேல வந்து இந்த மாதிரி கிராஸில் வச்சுட்டு இதில் ஒரு 1 இன்ச்சு இதில் ஒரு 1 இன்ச்சு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து லெஃப்ட்ல இருந்து ஆரம்பிச்சோம் இல்லையா, இப்போ ரைட் சைடில் மார்க் பண்ணிக்கலாம். ஸ்லீவோட ஒயரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கட்டை மார்க் பண்ணிப்போம்ல, இதில் நம்பர் 6 ஆண்டிக் பீட்ஸ் ஒன்று போட்டுக்கலாம். இப்போ இதை சுற்றிலும் நம்ம சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். பீட்ஸை ஒட்டினும் நீடில் எடுத்துக்கலாம். இப்போ இதில் சுகர் பீட்ஸ் 4 பீட்ஸு, நம்பர் 4 ஆண்டிக் பீட்ஸ் ஒன்று, அப்புறம் திரும்ப ஒரு சுகர் பீட்ஸ் 4 சுகர் பீட்ஸு, நம்பர் 4 ஆண்டிக் பீட்ஸ் ஒன்று, திரும்ப ஒரு சுகர் பீட்ஸ். இப்போ இதில் சுகர் பீட்ஸ் சுற்றிலும் போட்டுட்டு அதுக்கப்புறம் 3 சுகர் பீட்ஸும் நம்பர் 4 ஆண்டிக் பீட்ஸ் ஒன்று எடுத்திருக்கேன். திரும்பவும் 3 சுகர் பீட்ஸும் நம்பர் 4 ஆண்டிக் பீட்ஸ் ஒன்று எடுத்துக்கலாம். நம்ம லைன் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலே போடாமல் கொஞ்சம் தள்ளியே போடணும். இப்போ இதில் இந்த மாதிரி போட்டுட்டு இது வந்து 6M பீட்ஸ் போட்டுக்கோ இல்லையா, இப்போ 4M பீட்ஸ் போட்டுக்கலாம். 4M பீட்ஸ் ஒன்று, சுகர் பீட்ஸ் ஒன்று, நம்பர் 4 ஆண்டிக் பீட்ஸும் சுகர் பீட்ஸும் போட்டிருக்கேன். பீட்ஸை ஒட்டிலும் 6M பீட்ஸை ஒட்டிலும் எடுத்துட்டு சுகர் பீட்ஸை ஒட்டிலும் நீடில் வந்து நம்ம உள்பக்கம் போட்டுறணும். போட்டுட்டு அப்புறம் சுகர் பீட்ஸை ஒட்டிலும் நீடியில் எடுத்துட்டு திரும்பவும் 4 சுகர் பீட்ஸும்
ஒரு நம்பர் 4 ஆன்டிக் பீட்ஸும் போட்டுக்கலாம். இப்போ இதுலேயும் நம்ம வந்து 4 சுகர் பீட்ஸும் ஒரு நம்பர் 4 ஆன்டிக் பீட்ஸு திரும்ப ஒரு சுகர் பீட்ஸ் இந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ நம்ம பீட்ஸ்லாம் போட்டோம். ஸ்லீவோட சென்டர் பகுதியில் இந்த மாதிரி போட்டுட்டு ஃப்ளவர் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை ஒன்றை விட்டுட்டு இங்கே போட்டிருக்கேன். பாருங்கள் ஒரு சதுரமாக வந்திருக்கு. அதேமாதிரி இதுலேயும் அப்படி தான் போட்டிருக்கோம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு லைனில் வந்து இந்த மாதிரி ஃப்ளவர் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு லைனில் வந்து இந்த மாதிரி போடுங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து பீட்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த லைன் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதில் சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். பீட்ஸ் வந்து ரொம்ப நெருக்கமாக இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாகவே போடுற மாதிரி போடுங்க. இந்த பீட்ஸை ஒட்டிலும் நீடில் எடுத்துட்டு இந்த பீட்ஸை ஒட்டிலும் நீடில் வந்து நம்ம உள்பக்கம் போடணும். நம்ம சைடு ஸ்டிச் போட்டாலும் சரி, அப்படி போடாமல் இங்கே போடுற த்ரெட் போடுறோம் இல்லையா, த்ரெட்டை வந்து கொஞ்சம் டைட் பண்ணி இந்த பக்கம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு சைடு ஸ்டிச் போட வேண்டாம். இந்த மாதிரி கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஸ்ட்ரெயிட் லைனாக போடாமல் இந்த ஒரே லைனாக போடாமல் பாக்ஸாக போடுங்க. நம்ம இதே மெத்தடில் எல்லாத்துலேயும் போட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம பீட்ஸ்லாம் போட்டோம். இப்போ ஸ்டோனுக்கு இடையில இந்த பீட்ஸ் போட்டுக்கலாம். 4 சுகர் பீட்ஸும் நம்பர் 4 ஆன்டிக் பீட்ஸ் ஒன்று போட்டுக்கலாம். நம்ம வந்து ஃபுல் ஒர்க் முடிச்சிட்டோம். நெக்குக்கு வந்து இந்த லைன் மட்டும் போட்டிங்கன்னா, இந்த பார்டர் மட்டும் போட்டிங்கன்னா ரொம்பவே நீட்டாக இருக்கும். பாருங்கள், ஃபுல் ஒர்க் முடிஞ்சோன்னா ரொம்பவே நீட்டாக இருக்குது, கிராண்ட் லுக்கில் இருக்குது. ரொம்ப ஈஸியான ஒர்க்கும், பிகினர்ஸ் கூட ஈஸியாக ட்ரை பண்ணலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.